நம்பவே முடியலை, வெறும் 100 ருபீஸ்க்கு டிஷர்ட்டா, அதுவும் பேங்காக்கோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில். நீங்கள் பேங்காக் வாரீங்களா ஷாப்பிங் பண்ண, பிராட்டனா மார்க்கெட்டை மிஸ் பண்ணவே கூடாது. இங்கே இருக்கிற ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் இந்த விலைக்கே வாங்கலாம். அந்த சீக்ரெட் என்ன, இங்கே எப்படி வரணும், இங்கே மட்டும் எப்படி இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்குது, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இந்திரா மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்கும். இந்திரா மார்க்கெட்டில் இருந்து பாட்டனம் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. பாட்டனம் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டனம் மார்க்கெட், பாட்டனம் மால் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்திரா மார்க்கெட் வந்து இந்த சைடில் தான் இருக்காங்க. இந்திரா ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த மார்க்கெட் தான் வந்து இந்திரா மார்க்கெட். பாட்டனம் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டனம் ஏரியாவுக்குள்ளே தான் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பாட்டனம் ஏரியாவுக்குள்ள ஒரு மார்க்கெட் தான் போகிறோம், மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோ கேலரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஃபேஷன் ஏரியா, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பாட்டனம் ஏரியா ஃபுல்லாகவே ஷாப்பிங்குள்ள ஏரியா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்திரா மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாட்டனம் ஏரியாவே வந்து ஷாப்பிங் தான் இருக்குது. பாட்டனம் ஏரியாவில் தான் நாங்கள் போக போகிறோம். முன்னாடி நான் வந்து பயோ கேலரி அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். வீட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே போகும்போதே வந்து என்ன வச்சுருக்காங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்குது, தெரியுதுங்களா? பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சுருக்காங்க. இப்போ போகிற ஏரியா ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பயோ கேலரின்னு சொல்லிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு தான். நான் உள்ளே போகாமல் நான் இந்த சைடில் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சைடில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், டிஷர்ட்டில் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டனம் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் தான். அதனால தான் வந்து ஃபேமஸான ஒரு இடம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா வந்து ஷாப்பிங் உங்களுக்கு வந்து பஞ்சமே இருக்குது. அது சுற்றி பார்த்தா வந்து எல்லா இடத்துலையுமே ஷாப்பிங் உள்ள நிறைய கடைகள் நிறையா வச்சுருப்பாங்க. எவ்வளோ டிஷர்ட்ஸு, எவ்வளோ ஷர்ட்ஸு, கிளாத்ஸ் செக்ஷன் நிறையா இருக்குப்பாங்க. லேடிஸுக்குள்ளே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே வந்து நிறைய கடைகள் உள்ளே வச்சுருக்காங்க. ஃபேமஸான ஒரு ஏரியா. நீங்கள் பேங்காக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவுக்கு வாங்க. உங்களுக்கு வந்து பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு. 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கில் வந்து ஷாப்ஸ் வந்து இந்த பாட்டனம் ஏரியாவில் இருக்குது. லக்கேஜ் செக்ஷன் இருக்குது, ஒரு கடைகள் இருக்குது பக்கத்தில் பாருங்கள். இங்கே பாருங்கள், சுற்றி முற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைகளாக தான் இருக்குது. அவ்வளோ கடைகள் வந்து இந்த பாட்டனம் ஏரியாவில் இருக்குது. எவ்வளோ கடைகள் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 50க்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. 50 பாத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து 100க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் வந்து ஸ்கர்ட் எல்லாம் வந்து 100 பாத்து. இப்போ நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கடைகள் உள்ளே இருக்குது, தெரியுதுங்களா? சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே கடைகள் தான் இருக்குது. அவங்க எவ்வளோ மக்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்காக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. பேங்காக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாய் பேமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மணியை வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா கடைகளையும் வந்து இந்த மாதிரி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். இந்தியாவில் வந்து இந்த யூபிஐ பேமெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இந்த தாய் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் வந்து நீங்கள் வந்து கியூஆர் கோடு மூலமாக வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்தியன் கரன்சியை வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு அந்த தாய் கரன்சியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். கேஷை வந்து கேரி பண்ணிவிட்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணலாம். எவ்வளோ கடைகள் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட்டு திறந்துருக்கு. நைட் டைமில் வந்து இன்னும் அதிகமான ஷோரூம்ஸ் வந்து திறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இப்போ தான் வந்து கடைகள் வந்து கொண்டு வைக்கிறாங்க. எங்கெல்லாம் ஒரு 5 o'clock மேலே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் உள்ளே இருக்குது. இதுவே வந்து பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, அவ்வளோத்துக்கு வந்து ஸ்டோர்ஸ் வந்து இந்த பாட்டனம் ஏரியாவில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வந்து கடைகள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போவே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இந்திரா ஸ்கொயருக்கு அதே சைடில் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு ஷாப்ஸ் தான் தெரியும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பாட்டனம் ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது. பாருங்கள் அப்படியே வந்து ஃபுட் கோர்ட்டும் உள்ளே வச்சுருக்காங்க, ஃபுட் வச்சுருக்காங்க. நிறைய கடைகள் வந்து உள்ளே இருக்குது. பேக் செக்ஷன், அப்புறம் பாருங்கள் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. வந்து பார்கெயின் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் ரேட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது. சும்மா ரேட் மட்டும் போட்டுட்டு அவங்ககிட்ட ரேட்டு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணியே வாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்கெயின் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே கடைகள் தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. 50 பாத் தான் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? லேடிஸுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அழகாக இருக்குது பார்க்குறது, தெரியுதுங்களா? பாருங்கள் சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேஷன் ஐட்டம்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரி அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. இது வந்து பெர்ஃப்யூம்ஸ். ஸோ பெர்ஃப்யூம்ஸ் இங்கே வந்து அவங்க ஒரு பெர்ஃப்யூம் வந்து 100 பாத்து. அதே மாதிரி நீங்கள் 5 வாங்கினீங்கன்னா 470 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 10 வாங்கினீங்கன்னா
900 பாத் வந்து போட்டிருக்காங்க. 100 பாத்னா நம்ம காசுக்கு வந்து ஒரு 278 ருபீஸ் வரும். எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குள்ள. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து இந்த மார்க்கெட்டோட இன்னொரு சைடு வந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகள் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கடைகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்தீங்கனாலே வந்து தலை சுற்றிடும். அந்த அளவுக்கு வந்து கடைகள் வந்து ஒவ்வொரு பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் வந்து கடைகள் வச்சுருக்காங்க. ஒரு கேப்பு கூட விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து கடைகளாக வச்சுருக்காங்க. இங்கே வரும்போது வந்து கொஞ்சம் கவனமாக வரணும். ஏன்னா இங்கே கூட்டமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பிட் பாக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அங்கே போர்டே போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய பேக்கை வந்து உங்கள் ஃப்ரெண்டில் தொங்க போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிட் பாக்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அவங்களே வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கிட்ட வரும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மணி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராதீங்க இந்த மார்க்கெட்டில் வரும்போது. வந்து இதுதான் அந்த மார்க்கெட்டு. எவ்வளோ கடைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது பாருங்கள். இடையில வேறு அவங்க வேறு மோட்டர் பைக்கை வேறு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த இவ்வளோ பிஸியான ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றி பார்த்தாலும் வந்து எல்லாமே வந்து கடைகளாக தான் தெரியும். இடையில வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜூஸ் எல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பிஸியான மார்க்கெட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுங்களா. உங்களுக்கு என்னை சுற்றி ஃபுல்லும் எல்லாமே வந்து கூட்டமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த மால்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபேஷன் கேலரின்னு சொல்லுவாங்க. இந்த மால்குள்ளே பார்த்தாலும் உங்களுக்கு எல்லா சைட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. நிறைய வந்து உங்களுக்கு வந்து கடைகள் உள்ளே இருக்குது. மால்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன கடைகள் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சேல்னு போட்டிருக்காங்க. எங்கே இப்போ திரும்பினாலும் உங்களுக்கு வந்து சேலாக தான் இருக்குது. இது வந்து மால்குள்ளே என்னெல்லாம் உள்ள வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். கிளாத்திங் செக்ஷன் நிறையா இருக்குது இந்த மால்குள்ளே. ஏகப்பட்ட கிளாத்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிளாத்திங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. தெரியுதுங்களா. பயோ கேலரி அந்த மாலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானவுடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து ஒரே ட்ரெஸ் கடைகள் தான் இருக்குது. எவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மால்குள்ளே இருக்குது. இந்த மால் வந்து ஒன்றும் ஏர்கான் மால் கிடையாது. சின்ன சின்ன ஷாப்ஸ் வைக்கிறதுக்காகவே இந்த மாலை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஷாப்ஸ் நிறையா உள்ள வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து கிளாத் செக்ஷன் தான் நிறையா இருக்குது. இந்த மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாத்ஸாக தான் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறையா வந்து ஷாப்ஸ் மேலே வச்சுருக்காங்க. எல்லா கடைகளையும் பாருங்கள் மேலே இருக்குது. தெரியுதுங்களா. ஒவ்வொரு ஸ்டோரிலையும் வந்து நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் சேல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 75 பாத்து 35 பாத்து அந்த ரேஞ்சில் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வீடியோவோட முக்கியமான பார்ட்டில் இருக்கோம். டிப்ஸ் டைம். இம்பார்ட்டண்ட்டாக கேளுங்க. டிப் 1 கேஷ் ஒன்லி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேஷ் ஒன்லி. அல்லது அந்த தாய் ஆப்பில் நீங்கள் QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். மார்னிங் 10 to 11 AM போங்க, க்ரௌடு கம்மியாக இருக்கும். அதே சமயம் ஏர்லி மார்னிங் 5 o'clock போனீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே நீங்கள் வாங்க முடியும். ஸ்கேம் அலர்ட். அவுட் சைடில் மார்க்கெட்டில் நிறைய பசங்க நின்றுருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு போவாங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு. அவங்க கூட போகாதீங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. டிப் நம்பர் 4. இந்தியன் கஸ்டம் லிமிட் 50,000 தான் டியூட்டி ஃப்ரீ. அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்தியன் கஸ்டம்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். பிராட்டனா மார்க்கெட் ஒர்த்தான்னு என்ன கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். பட்ஜெட் ட்ராவலர்ஸ்க்கு, ஃபேமிலி ட்ரிப்ஸுக்கு, கிஃப்ட் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய 3 ஷாப்பிங் மாலை பற்றி கம்பேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.